கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்து பாருங்க வசனங்கள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்போ வாயை குறித்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுது. அப்புறம் உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. கண்கள் எப்படி செவ்வையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அப்போ நம்முடைய வாய், நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள் எல்லாமே செவ்வையாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பிரியமானவர்களே, இருதயம்தான் முக்கியமான ஒன்று. ஆண்டவர் கூட பாருங்களேன், நம்முடைய இருதயம் மட்டும் நம்ம தூங்குனாலும் நம்ம இருதயம் மட்டும் அது ஓடிக்கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா? இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். அப்போ நம்முடைய இருதயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக இல்லையா? தேவன் பேரிலே நம்ம பற்றுதல் உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, கபடு இல்லாதவர்களாக, இருதயத்தில் எளிமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? இவைகள்லாம் வெளிப்புறமாய் தெரிவதை காட்டிலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது மனுஷனால் அதை பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கிற உங்களை சுற்றி இருக்கிற நபர்களால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு அறியவே முடியாது. ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயமானது முக்கியமானது. நாம் எல்லா காவலோடு, மற்ற எல்லாவற்றுக்கும் கொடுக்கிற காவலோடு மிக அதிகமான ஜாக்கிரதையோடு இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இருதயம்தான் நல்ல நிலம் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்கும் என்று இயேசு மகாராஜா ஒரு உவமையில சொல்லுகின்றார். அப்போ எல்லாவற்றுக்கும் இருதயம்தான் அடிப்படையில் அது காரணமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாய்க்குள்ள இருந்து வெளியே வர்றது தான் தூஷணங்கள், கெட்ட வார்த்தைகள், கபடு, இவையெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாயின் வழியா வர்றதுனால அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம முக்கியமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் நம்முடைய இருதயம். அதுல ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று எழுதியிருக்கிறது. வாய் எப்படி ஜீவ ஊற்றாக இருக்கும்? இருதயம் ஜீவ ஊற்றாக இருப்பதினாலே அதிலிருந்து புறப்படுகிறது. அப்படி ஜீவ ஊற்று போல வெளியே வருகின்றது. மற்றவர்களை ஆறுதல் படுத்த, மற்றவர்களை வாழ்க்கையில உறுதியாக கட்ட, விசுவாசத்தை பலப்படுத்த, அன்பு நிறைந்த மற்ற எல்லா ஆவியின் கனியும் கூட இருதயத்திலிருந்து இவைகளெல்லாம் வெளிப்படுகின்றது. பிரியமானவர்களே, நாம் உள்ளத்தில் நம்ம எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் கூட ஒரு காரியத்துல நம்மை ஆராய்ந்து பார்த்து, இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள், நிறைவு மாதமாகவும் இது இருக்கின்றது. நம்ம எல்லாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கண்கள் நேராய் நோக்க கடவது. நம் வாயின் தாறுமாறுகளை அகற்றி கண்களை நேராக நோக்கி கால் நடைகளை சீர்தூக்கி பார்த்து வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கிறதா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகின்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், அதை சரி பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இருதயத்தில் கவலைகள் மற்றும் கலக்கங்கள் மற்றும் வேண்டாத
மற்றவர்களிடந்து வருகின்ற வார்த்தைகள் இல்லையா, புறங்கூறுதல், ஒருவரை பற்றி உங்ககிட்ட வந்து மற்றவங்களை பற்றி என்ன பேசினாலும் அதெல்லாம் வாங்கி காதில் வாங்கி இருதயத்தில் போட்டு இவையெல்லாம் இருதயத்தில் போட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தால் இருதயமானது ஒரு விரும்பப்படத்தகாத ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறிடும். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீங்க. இருதயத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எதெல்லாம் இருதயத்துக்குள்ளே போகக்கூடாதோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கும். அது ஜீவ ஊற்று. தேவையில்லாதவைகளை அதில் போட்டு குமிக்கும் போது அந்த ஜீவ ஊற்று இருதயத்திலிருந்து புறப்படுவது நின்று போகும். பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களை இருதயத்தை நம்ம காத்துக்கொள்வோம். எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் செவ்வையாக இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எல்லா காவலோடும் இருதயத்தை ஆண்டவரே செவ்வையாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவரே உமக்கு மகிமையை ஏறெடுத்து கொண்டிருக்கிற இந்த ஸ்தோத்திர பண்டிகை நாட்களில் பிள்ளைகள் தங்களில் எந்த காரியங்களெல்லாம் சரி பண்ண வேண்டுமோ உமக்கு முன்பதாக தங்கள் நடைகளை சீர்படுத்தி நிலைவரப்படுத்தி கொள்வார்களாக. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் அனுசரித்து வருகிற இந்த நாட்களில் இந்த உபவாச கூட்டம் வருகின்றது. எனவே நீங்கள் விருதுநகருக்கு யாரெல்லாம் வர முடியுமோ, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களை வரவேற்கின்றேன். உங்களுக்கு பஸ் நிலையத்திலிருந்து மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து உங்களுக்கு கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கு வருவதற்கு வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எழுப்புதல் ஜெப மையத்தை ஒட்டி இருக்கிற வளாகத்திலேயே உபவாச கூட்டம் நடைபெறுகின்றது. எனவே நீங்கள் அழகாக வரலாம். கூட்டம் முடிந்த பின்பு உங்களுக்கு திரும்பி செல்வதற்கும் வாகன வசதிகள் அங்கிருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டம் முடிந்த பின்பு உங்களுக்கு ஆசீர்வாத உணவு வழங்கப்படும். எனவே நீங்கள் மதிய உணவை உபவாசம் முடித்து தேடி அலையாதபடிக்கு நாங்களே அதை உங்களுக்கு வழங்குகின்றோம். எனவே நீங்கள் இந்த நாளில் தேவ சமூகத்தில் அவருடைய கூடாரத்தில் அமர்ந்து ஆனந்த பலிகளை செலுத்தி உபவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் இந்த நாட்களில் உங்களுக்கு அருளி செய்வார். கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.